திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். திமுக கூட்டணியில் நீண்டகால நண்பனாக இருந்து வரும் விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவிற்கு உற்ற உறுதுணையாக இருந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிப்பட்ட முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ள திருமாவர்களின் உற்ற தோழனாக செயல்படும் திராவிட கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருமாவர்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதி ஒதுக்கீட்டில் சில சிக்கல்கள் தொடர்ந்து நீடித்து வந்தன. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சற்று கூட்டணி கட்சிகள் அதிகமாக சேர்ந்துள்ள காரணத்தினாலும் பிற கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள காரணத்தினாலும் அந்த அதிக இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் அதிக இடம் கேட்டு கோரிக்கை தொடர்ந்து வைத்த காரணத்தினால் அந்த இடங்களை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார்கள். 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் முடியவில்லை. கூட்டணி தொகுதி பங்கீடு முடியவில்லை. திருமாவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரை 2 முறை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கூட்டணி நிலைமை பற்றி பேசியும் எந்த இறுதி முடிவும் எட்டப்படாத நிலையில் இப்பொழுது இன்று அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 இடங்களை ஒதுக்கீடு செய்து அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய திருமாவர்களும் கையொப்பம் இட்டுள்ளார்கள். இந்த ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு இடஒதுக்கீடு முடிந்த காரணத்தினால் இன்னும் ஒரே ஒரு கட்சி தேமுதிகவுக்கும் இடஒதுக்கீடு முடிந்துவிட்டால் வேறு எந்த சிக்கலும் இதில் இல்லை என்று நினைக்கிறேன். பாக்கி கட்சிக்கெல்லாம் எளிதாக இடம் ஒதுக்கீடு செய்து விடுவார்கள். அதுபோல தனி நபர்களாக இந்த ஒரு தனி இயக்கங்களாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்துக் கொண்டிருக்கும் பலருக்கும் விரைவாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிடும் என்று நம்புகிறேன். விரைவில் நல்ல முடிவு முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவை எட்டுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பு ஏற்றதிலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்ட தேர்தல்கள் அனைத்திலும் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் பெரும் கணிசமான வெற்றிகளையே பெற்றுள்ளார். 2019 தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 இடங்களில் ஒரு இடங்கள் தவிர 38 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி